புகழில் உறுதி இருக்க வேண்டும். ஒழுக்கமும் மென்மையும் வர வேண்டும். புகழில் உறுதி இருக்க வேண்டும். ஒழுக்கமும் மென்மையும் வர வேண்டும். மாதவன் சோதரி அம்மா மாதவன் சோதரி உமா மகேஸ்வரி. மாதவன் சோதரி உமா மகேஸ்வரி. மங்களம் சாருவாய் ஸ்ரீ புவனேஸ்வரி. மங்களம் அருள்வாய் ஸ்ரீ புவனேஸ்வரி. நலந்தருவாய் என் தாயே மீனாட்சி. வாழ்வினில் உழைப்பாடும் வரமுருவாய் அம்மா. நலந்தருவாய் என் தாயே மீனாட்சி. காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மற்றும் மானாமதுரை காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் கிராம நிர்வாகிகளை மேடைக்கு அழைக்கிறார்கள். காவல்துறையினரை மேடைக்கு அழைக்கிறார்கள். விஓ அவர்களையும் விழாக்குளம் சார்பாக மேடைக்கு அழைக்கிறார்கள். காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு விழாக்குளம் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. யாரேனும் வந்திருந்தால் மேடைக்கு வருமாறு அழைக்கிறார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் 3ஆம் பாகத்தையும் நாளை நடைபெறும் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகத்திற்கும் நாடக உபயதாரர்கள் விழாக்குளம் தெய்வ திரு கஜேந்திரன் திருமதி பாப்பா, விழாக்குளம் போ கார்த்திக் கஸ்தூரி, டி பில்லத்தி முனியாண்டி இந்திராணி, கமதி கோட்டைமேடு தெய்வ திரு மதிவாணன் எக்ஸ் விஏஓ, இரண்டு நாடகங்களுக்கும் உபயதாரர்கள் நாடக மேடைக்கு வந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். உபயதாரர்கள் பெயர் விழாக்குளத்தை சேர்ந்த கஜேந்திரன் திருமதி பாப்பா அவர்கள். கஜேந்திரன் திருமதி பாப்பா அவர்கள் குடும்பத்தார்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறார்கள். குடும்பத்தார்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். கஜேந்திரன் திருமதி பாப்பா குடும்பத்தார்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறார்கள். விழாக்குளம் பே கார்த்திக் கஸ்தூரி குடும்பத்தார்கள், டி பில்லத்தி முனியாண்டி இந்திராணி குடும்பத்தார்கள் பொன்னாடை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். டி பில்லத்தி முனியாண்டி இந்திராணி, டி பில்லத்தி முனியாண்டி இந்திராணி குடும்பத்தாருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அண்ணா கொஞ்சம் கை தட்டுங்க எல்லாரும். கமதிக்கோட்டை தெய்வ திரு மதிவாணன் எக்ஸ் விஏஓ திருமதி தேன்மொழி அவர்கள் மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். கமதி கோட்டைமேடு தெய்வ திரு மதிவாணன் எக்ஸ் விஏஓ திருமதி தேன்மொழி அவர்கள் பொன்னாடை பெற்றுக்கொள்ள அழைக்கிறார்கள்.
செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த தெய்வ திரு மு ஆண்டி தேவர் திருமதி தமிழரசி குடும்பத்தார் அவர்கள் நாடக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். செய்யாமங்கலம் தெய்வ திரு மு ஆண்டி தேவர் திருமதி தமிழரசி அவர்கள் செய்யாமங்கலம் பா சமூகையா முத்துராமு குடும்பத்தார்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறார்கள். செய்யாமங்கலம் பா சண்முகையா முத்துராமு அவர்கள் கமதி கோட்டைமேடு தெய்வ திரு மதிவாணன் எக்ஸ் விஏஓ திருமதி தேன்மொழி அவர்கள் நாடக மேடைக்கு வருமாறு ஏ விழாக்குளம் சார்பாக அழைக்கின்றார்கள். நேரம் குறைவாக உள்ளது. நாடகம் நடத்தின கமதி கோட்டைமேடை சேர்ந்த தெய்வ திரு மதிவாணன் எக்ஸ் விஏஓ திருமதி தேன்மொழி அவர்கள் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு அழைக்கிறார்கள். செய்யாமங்கலம் திரு பெரிய மருது மகாலட்சுமி குடும்பத்தார்கள் நாடக மேடைக்கு வருமாறு அழைக்கிறார்கள். செய்யாமங்கலம் திரு பெரிய மருது மகாலட்சுமி குடும்பத்தார்கள் நாடக மேடைக்கு வருமாறு ஏ விழாக்குளம் சார்பாக அழைக்கிறார்கள். கமதி கோட்டமேடை சேர்ந்த மதிவாணன் எக்ஸ் விஏஓ திருமதி தேன்மொழி குடும்பத்தார்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. கரகாட்டத்திற்கு உபயம் ஏ விழாக்குளம் எம் செல்வம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி குடும்பத்தார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறார்கள். இன்று நடைபெற்ற கரகாட்டத்திற்கு உபயமாக எம் செல்வம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி குடும்பத்தார்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. கேரளா செண்டை மேளத்திற்கு உபயம் ஏ விழாக்குளம் முதல் கரை நிறைகுலத்தான் செல்வி குடும்பத்தார்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறார்கள். சிம்லா மேளத்திற்கு உபயதாரர்கள் கிராமம் ராமலிங்கம் போட்டிருக்கு. கேரளா செண்டை மேளத்திற்கு உபயதாரர்கள் ஏ விழாக்குளம் முதல் கரை நிறைகுலத்தான் செல்வி குடும்பத்தார்களை நாடக மேடைக்கு அழைக்கிறார்கள். ட்ரம் செட்டிற்கு உபயம் கொடுத்தவர்கள் நாடக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். கரகாட்டத்திற்கு ட்ரம் செட் உபயம் கொடுத்தவர்கள் நாடக மேடைக்கு வருமாறு அழைக்கிறார்கள். கேரளா செண்டை மேளத்திற்கு உபயம் கொடுத்த முதல் கரையை சேர்ந்த நிறைகுலத்தான் செல்வி குடும்பத்தார்கள் நாடக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். நாடகம் நடத்த நேரம் கருதி கொஞ்சம் வேகமாக வந்துருங்க. சிங்கப்பூர் பாட்டியலுக்கு எப்படி நாளைக்கு போட்டுருமா? சிங்கப்பூர் பாட்டி என்ன எத்தனை மொத்தம் ஒரு அரி ஊடால போட்டுக்கிறோம் போடு. சிங்கப்பூர் இந்த மகால் கட்டி கொடுத்துருக்காரு. அன்னதான மகால் கட்டி கொடுத்து அன்னதான மகால் கட்டி கொடுத்து சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் நாளை மறுநாள் மாலை நாளை அன்னதான கட்டிடத்திற்கு உபயம் வழங்கிய ஏ விழாக்குளம் சிங்கப்பூர் வாழ் இளைஞர்களுக்கு நாளை தேவர் நாடக மேடையில் கௌரவிக்கப்படும் என்று கிராமம் சார்பாக அறிவுறுத்தப்படுகிறது. சண்டை மேளத்திற்கு உபயம் வழங்கிய முதல் கரையைச் சேர்ந்த நிறைகுலத்தான் செல்வி அவர்கள் கொஞ்சம் மேடைக்கு வாங்க.
மகேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறார்கள். மகேசன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. ஏ விழாக்குளம் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக. ஹலோ, மைசெட் உரிமையாளர் அன்பரசன் அவர்களுக்கு வான வேடிக்கை போடுறவங்க கொஞ்சம் தள்ளி போய் போடுங்க. நாடகம் ஆரம்பிக்கணும். ஏ விழாக்குளம் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஜெண்டா மேளத்திற்கு உபயம் வழங்கிய நிறைகுலத்தலனுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஹலோ, ஹலோ ஹலோ இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் ஐயா தேவரையா வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகிறேன் ஐயா தேவரையா வர வேண்டும். தெய்வீக தேவரையா வர வேண்டும். இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் ஐயா தேவரையா வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகிறேன் ஐயா தேவரையா வர வேண்டும். தெய்வீக தேவரையா வர வேண்டும். சக்திக்கு அடங்காத தேவம் இல்லை, உங்கள் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை. சக்திக்கு அடங்காத தேவம் இல்லை, உங்கள் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை. எத்திக்கும் உங்கள் புகழில் கலக்கம் இல்லை, எத்திக்கும் உங்கள் புகழில் கலக்கம் இல்லை. என்றைக்கும் நீங்கள் இருக்க பயமும் இல்லை, பயமும் இல்லை. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் ஐயா தேவரையா வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகிறேன் ஐயா தேவரையா வர வேண்டும். தெய்வீக தேவரையா வர வேண்டும். தடுமாறிய துணி நீயே
துணை நீங்களையா, தாடா மாறி போவோர்க்கு வழி நீங்களையா, இனம் மாறி சென்றாலும் துணை நீங்களையா, அருள் மாறி தர வேண்டும் தேவரையா தேவரையா. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் ஐயா தேவரையா வர வேண்டும். உள்ளத்தாள் பாடுகிறேன் ஐயா தேவரையா வர வேண்டும். ஐயா தேவரையா வர வேண்டும். தெய்வீக தேவரையா வர வேண்டும். தெய்வீக தேவரையா வர வேண்டும். வெள்ளக்கூதுரை ஏறி ஐயனாரே வேகமாய் வந்திடுவார் ஐயனாரே. தங்க கூதுரை ஏறி ஐயனாரே தங்கமாய் வந்திடுவார் ஐயனாரே. வெள்ளக்கூதுரை ஏறி ஐயனாரே வேகமாய் வந்திடுவார் ஐயனாரே. ஐயா தங்க கூதுரை ஏறி ஐயனாரே தங்கமாய் வந்திடுவார் ஐயனாரே. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே, எங்கள் ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே, எங்கள் ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே. வெள்ளக்கூரை ஏறி ஐயனாரே வேகமாய் வந்திடுவார் ஐயனாரே. ஐயனாரு அவர் வேகமாய் வந்திடுவார் ஐயனாரு. தங்கப்புடியருவா ஐயனாரு அவர் தங்கமாய் வந்திடுவார் ஐயனாரு. வெள்ளிப்புடியருவா ஐயனாரு அவர் வேகமாக வந்திடுவார் ஐயா. தங்கப்புடியருவா ஐயனாரு அவர் தங்கமாக வந்திடுவார் ஐயா. உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரு, எங்கள் ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரு. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரு, எங்கள் ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரு. வெள்ளக்கூரை ஏறி ஐயனாரு வேகமாய் வந்திடுவார் ஐயனாரு. கேட்டவர்க்கு கேட்டபடி ஐயனாரு அவர் கேட்டவரும் தந்திடுவார். பிள்ளைவரும் கேட்பதற்கு ஐயனாரு அவர் பிள்ளையாக பிறந்திடுவார். கேட்டவர்க்கு கேட்டபடி ஐயனாரு அவர் கேட்டவரும் தந்திடுவார். பிள்ளைவரும் கேட்பதற்கு ஐயனாரு அவர் பிள்ளையாக பிறந்திடுவார். ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரு, எங்கள் ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரு. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரு, எங்கள் ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரு. வெள்ளக்கூரை ஏறி ஐயனாரு வேகமாய் வந்திடுவார் ஐயனாரு. ஐயா தங்கக்கூரை ஏறி ஐயனாரு அவர் தங்கமாய் வந்திடுவார் ஐயனாரு. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரு, எங்கள் ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரு. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரு, எங்கள் ஊரை எல்லாம் காத்திடுவார் நிறைகுலத்து ஐயனாரு. ஓகே கோமாளி கோமாளி கோமாளி
ஆலையை விட்டு விலகி கொஞ்சம் உட்காருங்க உட்காருங்க உடமாட்டி 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 கூட்டி 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 சொல்லி கதை சொல்லி கதை சொல்லி அந்த பாடியாட்டமான அந்த பாடியாட்டமான வந்துட்டேன் கொஞ்சம் ஆட வந்துட்டேன் கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் வந்துட்டேன் ஏப்பப்பா ஏப்பப்பா ஏறப்பப்பா உனக்கு ரப்பப்பா கொல்லடி போட அடிக்கட்டும் 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 கூட்டு கவனி சேரட்டும் 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 தண்ணிய போட்டு ஆடட்டும் 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 கூண்டோட துளையட்டும் 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 மகன் இருக்குது அதனால எதனால எதனால நம்ம வாழ்ந்த கலையாடு 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 யாரு நினைக்கிற நம்மளுக்கு 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 நாட்டில் ஒரு வேணுமுங்க 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 வந்துட்டேன் முதலாட வந்துட்டேன் கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் வந்துட்டேன் வணக்கம் வந்துட்டேன் தந்தட்டு தந்தட்டு அப்படி அருமையானவர்கள் மிக சிறப்பாக நன்றிங்கய்யா. பேரன்புகள் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த திறமை அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் விரவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது திறமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொறுக்குற்றம் இசைக்குற்றம் நடிப்பின் குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கை கொண்டு 1000மோ 5000மோ நாங்க தப்பு பண்ணினாலும் உங்க வீட்டுல நீங்க பெத்த பிள்ளைங்க தப்பு செஞ்சா எப்படி மன்னிப்பீங்களோ இல்லைன்னா தூக்கி போட்டு வதக்கு மிதிப்பீங்களோ ஐயா இன்னைக்கு வந்திருக்க நடிகர் யாருமே தப்பு செய்யற ஆளுகளே கிடையாது. இன்னைக்கு வந்திருக்க நடிகர் எல்லாமே ஹரிச்சந்திர பரம்பரையை சார்ந்தவர்கள் ஹரிச்சந்திர வகையை சார்ந்தவர்கள். நம்மளாம் பொய் பேச மாட்டோம். இந்த உலகத்துல பொய் பேசலாம், தலை போற காரியத்துக்கு பொய் பேசலாம், ஆனா பொய்ய மட்டுமே பேசி வாழ்க்கைய ஒப்பேத்த முடியாதுல்ல. ஏன்னா இந்த உலகத்துல ஆண்மகன் உழைச்சு உழைச்சு என்னதான் கொடுத்தாலும் இப்ப உள்ள காலத்துல காசு போனா பத்த மாட்டுது. உழைச்சு உழைச்சு மம்பட்டிய உழைச்சு என்ன ஆகுறது சித்தப்பு? இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் வரலாறு சரித்திர நாடகம். வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கமிட்ட வீர பாண்டிய கட்டபொம்மன் நாடகம். அந்த காரங்களே வெள்ளக்காரங்களே நிறைய பேர் விரட்டிருக்காங்க. பசுமோன் கண்டெடுத்த ஊனா முத்துராமலிங்க தேவராய விரட்டி இருக்காரு. எல்லா பேரும் விரட்டினாலும் கடைசியில் வெள்ளக்காரங்க என்ன பண்ணாங்க, நம்ம நாட்டை நாசமா ஆக்கிட்டு அவன் திட்டம் போட தெரிஞ்சாங்க. அது அவங்க படி. ஆனா நம்ம மக்களோட திருப்பி என்ன, மக்களை அப்படிலாம் காப்பாற்றணும். யாருக்கு எந்த பாரபட்சம் கூடாது. இவன் ஒரு விஷயம் தெரியுங்களா, இந்த நாடகத்துல எல்லா பேருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்கு. என்ன கதாபாத்திரம்? எல்லாரும் அவரவர் பாத்திரத்தை சரியா செஞ்சோம்னா வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது. இப்ப செய்ய சொல்றீங்களா வேணாம்ன்றீங்களா? இன்னைக்கு உண்மைக்குமே நல்லது ஒரு சாப்பாடு. எப்படி சாப்பாடு? அன்னதான சாப்பாடு சிறப்பு. இந்த விழா கமிட்டியாளருக்கும் அன்பு சார்ந்த இந்த திருவிழாவை நடத்துகின்ற அன்பு சார்ந்த கிராம பொதுமக்களுக்கு நாங்கள் மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இப்படிலாம் சாமி கும்பிட்டாத்தே ஊர்ல பட்டி பெருகி பால்பானை பொங்கி நோய் நொடி இல்லாம குடும்பம் கூட்டலாம் நல்லா இருக்கும், நாடு செழிக்க. ஆனா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்ன நான் இன்னைக்கு நாடகத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைப்பா. என்னடா சொல்ற? என்ன ஏன் மேல ஒரு கேஸ் போட்டு விட்டாங்க. எந்த பிரச்சனையும் போகாத ஆளு நீ உன் மேல எப்படி சொல்லுவாங்க? இங்க எப்படி சாமிக்கு திருவிழா நடக்குது, நேரங்குளத்து ஐயனா இருக்கு. அதே போல எங்க ஊர்ல முத்தாலம்மனுக்கு நாடகம் ஓடிக்கு இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன விஷயம், எங்க ஊர்ல ஊரே முளைப்பாரி வளர்க்குது முத்தாலம்மனுக்கு. நியாயம் தானப்பா? ஊரே முளைப்பாரி வளர்க்குது என்று நானும் 4 மண் செட்டில நானும் முளைப்பாரி வளர்த்தேன். ஆனா எனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை பாருங்க, என்ன ஊர்ல இருக்கிற பொம்பளைகளுக்கு கெண்ட காலுக்கு தான் முளைப்பாரி வளர்ந்துருச்சு. ஏன் கைராசி இடுப்புக்கு வளர்ந்துருச்சு. அதான்டா தெய்வ பக்தி. சரி இடுப்பு வசரத்துக்கு முளைப்பாரி வளர்ந்துருச்சு. நான் அம்மிக்கிட்டு இருக்காம செல்லுல பேஸ்புக் ஆன் பண்ணி லைவ் போட்டு விட்டு நான் வளர்த்த முளைப்பாரியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒரு போலீஸ்கார ஐயா நான் போட்ட லைவ பாத்துருப்பாரு போல. வாடா முண்டை ஒண்ணு அரெஸ்ட் பண்றேன்னு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஏண்டா என்ன முளைப்பாரி வளர்த்தா குத்தமா? ஏண்டா தம்பி நெல்லு பயிர் போட்டியா? இல்லப்பா. இல்ல தட்டை பயிர் போட்டியா? இல்ல பயிர் வகை எது போட்ட? வேற ஏடா போட்ட? நான் வளர்த்த முளைப்பாரி புள்ளாமே கஞ்சா செடி ஆமுடா. செருப்புட்டு அடிப்பாங்கல்லப்பா. எவனோ விதைய மாத்தி கொடுத்துருக்கா, நான் என்னடா பண்றது? விதை யார்கிட்ட வாங்கின? ஐயோ மதன் கிட்ட வாங்கினே தெரியாது. ராமரிஸ்த பாட்ட வாங்க வேண்டியானே. சும்மா இருப்ப நீ வேற. ஒரு விஷயம் தெரியுமா சித்தப்பு, யாருக்குமே உதவி பண்றோம்னு பண்ணா அது பெரிய உபத்திரத்துல போய் முடியும். பிறருக்கு உதவாதே, அது உபத்திரத்தில் முடியும். தெரிஞ்சுக்க. நான் யாருக்கு உதவணும் தெரியுமா? என் உயிர் நண்பன் எனக்கு மாப்பிள்ளை தான் வேணும். ஆமா ஆமா ஆமா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் அடிச்சா, மாப்பிள்ள நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் மாப்பிள்ள, ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன், நீ தான் நாடத்துக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறியே, ஏதாவது கொஞ்சம் கைமாத்தா பணம் கொடுறான்னு சொன்னேன். நானா டேய் ஒருத்தன் என்னால நல்லா இருக்கானா நல்ல விஷயம் தானே, எவ்வளவு வேணும்? ஒரு 10,000 கொடு மாப்பிள்ள, ஒரு
ஒரு மாசத்துல திருப்பி தந்துடும்ட்டான். என்னடா வாடா 5000 தரேன்ட்டு. சரி வாடா, என்னடா தொழில் தொடங்க போற? இல்ல மச்சான், ஒரு வண்டி வாங்கி ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ஏதோ அதுல முளப்பு ஒண்ணா சரித்தானே, ஏதோ வண்டி வாங்கி தொழில் பண்ண போற. நல்லா இருக்கட்டும்டா. வீட்டுக்கு வந்தேன், 15,000 தூக்கி கொடுத்தேன். மாப்பிள்ள ஒரு சத்தியம் பண்ணுண்டு. என்னடா சத்தியம் பண்ண? நான் 5000 கொடுக்கறதுல சரித்தேன், ஆனா நீ வாங்குற வண்டியில முத நான் தான் ஏறி உட்காருவேன். எனக்கு ஆசைரான இருக்கும்ல. அவன் உடனே டேய் ஏண்டா காசு கொடுத்து உதவி பண்ற, காசு கொடுத்து உதவி பண்ற, உன்னை வண்டியில ஏத்த மாட்டேனா? உன்னை தாண்டா முத ஏத்து வேண்டாம். எனக்கு சந்தோஷப்படாண்டு நேத்தே போன் அடிச்சிட்டேன். மச்சான் வண்டி வாங்கிட்டேன், நேர வண்டியை வீட்டுக்கு கொண்டு வரேன், நீ தான் முத ஏறி உட்கார முடியும். நான் தாண்டா ஏறி உட்காருவேன், வேற எவனையும் உட்கார விட்டுறாதண்டு. வீட்டுக்கு வந்துட்டு போன் அடிச்சா, மச்சான் கதவை திறடா, வீட்டு வாசல்ல வண்டி நிக்குது வாடான்னு. கதவை திறந்தா என் ஈர கொலைய ஆடி போச்சு. ஏன் முண்டை வாங்கிட்டு வந்த வண்டி போன வண்டி. சரி ஏறுதே உட்கார்ந்துருக்க வேண்டியதானே. நீ உட்கார்ந்தீங்கன்னா பொருத்தம் 10 பொருத்தம் பொருந்துமே. அட சண்டாளைங்களா, இப்படி ஆளை கலந்துருக்கியா? ஏய் நானாவது பேருக்கு, ஆனா வந்திருக்க டான்ஸ் தான் ஹெவி பெர்ஃபார்மன்ஸ். மதுரை சங்கத்துல 1ஆம் நம்பர் லூசு முண்டைய கூட்டி வந்திருக்கோம். யாரா சொன்னது லூசு முண்டைன்னு? நல்ல முண்டாண்டா நீ சொல்லி திரியிற. இருக்கட்டும், என்ன பெத்த ஆத்த 50 பேர் உட்காந்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். எங்கிட்ட இடையில பப்பு டான்ஸோட கம்யூனிட்டிங்களோன்னு பயமா இருக்குது. போயிடாதீங்க என்னத்தா, இப்படி நாடகம் பாருங்க. அப்படி பப்புனை பிடிக்கலையா கல்லுட்டு செருப்புட்டு அடிங்க. தம்பி அப்படி சொல்லாதீங்க. என்னப்பா குறி தவறிச்சுன்னா நான்ல உட்காந்துருக்கேன். வாங்கிட்டு போய் சித்தப்பா. ஒரே ஒரு சேர்ந்துறீங்களா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்போதுமே பிரச்சனை கிடையவே கிடையாது. ஆண்களை செய்யற தப்பு ஒரே ஒரு தப்பு. என்ன தப்பு? என்ன இந்த தண்ணியை கிண்ணியே போட்டா கோத்தாங்க மட்டும் பேசுவேன், அவ்வளவுதான். இது ஒரு சின்ன விஷயம். ஏன்பா குடிக்கிறது தப்பா? இல்ல குடிக்கிறது தப்பா? குடிக்கிறது தப்பா தப்புல. ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? முந்தி காலத்துலலாம் மாமே வர்றேன் மச்சான் வரேன்னு துண்டை எடுத்து மூடிக்கிருவான். சரி, இப்ப அப்படி கிடையாது. சித்தப்பன் பெரியப்பன் அங்காளி வங்காளி ரவுண்டு கட்டி குடிக்கிறாங்க. நிறுத்துறான் பேச்ச. யாரு சொன்னது? என்னடா ஏண்டா உன் ஊர்ல எப்படியோ எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நானும் சரக்கு சாப்பிடுவேன், சரின்னு சொல்லல. ஆனா எங்க அப்பா இருந்தா சரக்கு சாப்பிட கொஞ்சம் பயப்பேன். அது சித்தப்பன் மேல வச்ச மரியாதை. அதெல்லாம் ஒரு மனுஷன் கிடையாது. பின்ன அதை பார்த்தா அதுல ஒரு கட்டிங்க பண்ணாந்தாலு தேவையா? அட விளங்காத வேலைகளை இவங்க குடும்பமா என்னடா மக்கள் சேவடா. மக்கள் சேவை மயத்தை புடுங்குது போ வெங்காயம். நான் நிறைய பேசலான்னு வந்தேன், ஆனா சில விஷயங்களை சுருக்க வேண்டியது இருக்கு. காலத்தின் கட்டாயம். காலம் இருந்து வேலை செய்தவன் கோலில் தான் குரங்குக்கு வைப்பான். அதனால குரங்கா மாறக்கூடாதுல்ல, நமக்கு குரங்கு ஆகவே ஆகாது. என்னப்பா சொல்றேன்? ஏய் பப்புன்னு 10:30 வந்திருந்தா இன்னும் கிழிச்சிருக்கலாம். மணி 12 ஆக போகுது. நம்ம என்ன பண்றது? இன்னும் அது 7 நாடக காசா தம்பி, எல்லாருக்கும் புனர பத்தன விட்டுறாதீங்க. நான் சொன்னேன் ஊர் மரியாதையை கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஆளுக்கு மட்டும் கொடுங்கனே, பிரிச்சு கொடுங்க. ஏய் சும்மா இருப்பா. இந்த உலகத்துல காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். உலகத்திலேயே 4 மக்க மனுஷனை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமானது தெரியுமா? இன்னைக்கு சொந்தக்காரங்க வீடு ஒரு விசேஷம்னா இப்படி ஒரு ஊர்ல திருவிழானா இப்படி சொந்தக்காரலாம் வந்தவங்க திருவிழா நல்லா இருக்கு. நாடா வைக்கிற குடும்பம் ஒரு ஆள் மட்டும் நாடகம் பார்த்தா விளங்குமா? அது நல்லா இருக்கு. அப்படி எல்லா பேருமே சொந்தக்காரங்க முக்கியமா தேவை. ஆனா ஒரு விஷயம் தெரியுங்களா, எப்பேற்பட்ட பணக்காரனா இருந்தாலும் சரி, நீ மாடி மாடியா வீடு கட்டினாலும் சரி, ஏக்கர் ஏக்கரா வயக்காடு வாங்கி போட்டாலும் சரி, பீரல் நிறைய நீ கட்டு பணத்தை அடுக்கி வச்சாலும் சரி, நீ செத்து போனா ஐஸ் பட்டி வாடகைக்கு தான் எடுத்தாகணும். உண்மைதானே? அதுக்குள்ளே ஊதியம் சட்டால. அதனால என்ன சொல்றேன், காசு பணம் இன்னைக்கு வரும் போகும். 4 மக்க மனசுல சம்பாரிச்சது ரொம்ப சந்தோஷம். அதே போல என்ன பத்தி ஆத்தா 50 பேர் உட்காந்துருக்கீங்க. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. ஏன்னா ஆண்களுக்கு ஒரு நல்ல விஷயம், பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயம். நம்ம ஆண்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோமா? சொல்லுங்க. இங்க இருக்கிற நாடகம் பார்க்கிற ஆண்கள் கூட்டத்துல நான் பப்புன்னு இல்லாம நானும் ஒரு குடும்பஸ்தேன்ற முறைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன், கேட்டா கேட்டுக்கங்க. இந்த நாடகம் பார்க்கிற ஆண்கள் கூட்டத்துல புதுசா கல்யாணமான ஆண்கள் இருந்தீங்கன்னா சரி, உங்க குடும்பத்துல சண்டை வராம இருக்கணும்னா நான் சொல்றதை செய்யுங்க. என்ன விஷயம்? எப்பவுமே சண்டை வராது. அப்படியே என் அனுபவத்துல சொல்றேன். சொல்லுங்க. புதுசா கல்யாணம் முடிச்ச ஆம்பளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னன்னா, மாமியாகாரிய 3 நாளைக்கு மேல வீட்டுல தங்க வைக்காதீங்க, குடும்பத்தை கெடுத்துருவாங்க. ஏன் அப்படி சொல்ற? குடும்பம் 2ஆ போறதுக்கு அவளுக்கு தான் முதல் காரணமே. என் மாமியால கொலை எத்துறோம். எதனால? ஆமா, என் மாமியால வீட்டுல காலத்துக்கு வச்சுச்சுன்னா கிழக்க இருக்கிற வாசல் தூக்கி மேற்க வச்சுட்டு போயிடும். ஏன் கொத்தனார் வேலை ஆகுதா? கொத்தனார நொட்டுச்சு விளக்காதவன சும்மா இருக்க மாட்டியா? பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னா, எல்லா ஆத்தாவும் கொஞ்சம் கவனிங்கத்தா. கல்யாணமான பெண்கள் தயவு செய்து கேளுங்க. உங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னன்னா, உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம்.
யாருக்கு தெரியும்? அப்ப காய்கறி இறைவன் கொடுத்த வரம். சரி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமுனா அப்ப புருஷன் அமைறது என்ன புரோக்கர் கொடுக்கிற வரமா? அருமையான கேள்வி, மைத்த புடுக்கிற கேள்வி. இதுக்காண்டி ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கிச்சுப்பா. உலகத்துல எல்லா பேருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை தெரியுங்களா? நேரம். என்னடா ஒரு ஆள் படுக்கலாம் போலையடா, பக்கத்துல அவங்களுக்கு இடம் போட்டு வை. ஏன் சித்தப்பு ரெடி அடிக்கிற வாப்பே ராசா துண்டு ஓடுற புண்ணியமா வாப்பே. எவ்வளவுத்தையும் பாவி சித்தப்பை சுமப்பாரா? எப்பா நான் சொல்ல இந்த நாணத்திற்கு 6 நிமிஷம் கொண்டு 6 சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய மாணவர்கள் டபிள்யூ ஜெயரமேஷ் அவர்களுக்கு இங்கு பொன்னாடி இடத்துக்கு உருவப்படுத்துகிறார்கள். மற்றும் மிருதமுசுக்கு அன்பு மாமா நமது மானாமதுரை பாத்திர உலகருக்கும் கள்ளிக்குடி மாணவர் கண்டெடுத்த அன்பமாக VM சிங்கதுரை அவர்களுக்கு பொன்னாடத்துக்கு உருவப்படுத்துகிறார்கள். மற்றும் ஆல்ரோஸ் அன்பு சித்தப்பன் அழகரோயில் அருகாமல் இருக்கும் சிறந்த தருமபுரி மீனாட்சி ரம் மாநகர் கண்டெடுத்த சைடு குத்து சரணகுமார் அவர்களுக்கு பொன்னாடத்துக்கு உருவப்படுத்துகிறார்கள். மற்றும் தாளமிசு கொண்டு கீழே காஞ்சிரங்குளம் மாநகர் கண்டெடுத்த SP கிளாமர் என்ற ராமர் அவர்களுக்கு பொன்னாடத்துக்கு கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். உங்கள் முன்பாக பப்புனா நடித்துக் கொண்டிருக்கும் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அன்பு மகன் சோளங்குர்ணியைச் சேர்ந்த AS தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடத்தை கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தாருக்கும் விழா பொறுப்பாளருக்கும் நன்றிகளை பல நெஞ்சார் தெரியப்படுத்திக் கொண்டு ஆகியால் ரொம்ப எதிர்பார்த்தேன். கால நேரம் ரொம்ப அனுசரிப்பாங்க. இது வந்து வள்ளி திருமண நாடகம் கிடையாது. நான் ஓட்டி விட்டு ஓடத்துக்கு கட்டபொம்மு நாடகம் 13 உறுப்பு உள்ள இருக்கு. 13 பேத்தையும் வெளியேற்றலாம் என்னங்க. அதனால பப்புன்னு வந்தா கொலை அத்தான் இருக்க கூடாது. இந்த வாய்ப்பாடம் முத முடிச்சுக்கிறேன். நீ ஒரு 13 பேரத்தை வெளியேற்றிருப்பீங்களா? இந்த ஒரு 5 நிமிஷம் பொறுயா ராசா. முத ஐயா மேல ஒரு பாட்டை படிச்சுட்டு நம்ம அப்புறம் படிய தருவோம். ஹலோ 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 12 போதா? இப்பத்தான் ராசா வந்திருக்கேன். இந்த பாடுறேன். ஐயோ ஊருக்கு 2 முதல்ல கிளம்பிருச்சேன். என்ன பண்ண போறேன்? வாட்சாடமும் சரியில்லை. இந்த வாரம் ராசா உட்காந்து ஊருக்கு பப்புனுக்காரன் தான் இழுச்சா பையன். விழாக்குளம் கிராம பொறுப்பாளர் P கணேசன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது. நன்றி. ஆனா இதை வேற வெக்கப்படாம யூடியூப் எடுக்கிறவர் ஆலடிப்பட்டி மகேசன், நீ அப்படி இருப்ப. என்னப்பா என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாரு? 12 மணியாச்சு 12 என்ன காரணம்? அதே கடை இதுல எல்லா பேருமே நாடகம் பாக்குறீங்க. இங்க பெரியவங்க நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. நீங்க பார்க்காத நாடகங்கள் கிடையாது. ஒண்ணு சொல்லிட்டு பாட்டு பாடுறேன்னு இந்த வந்திருக்க நடிகர்கள்லயே பாவப்பட்ட ஒரு ஆள்னா பப்புனுக்காரன் மட்டும்தான். ஏன் அப்படி சொல்றீங்க? நான் வர்ற நேரம் இருக்கிற குறை கட்டிங்க போட்டு முன்ன கிருன்னு உட்கார்ந்து இருக்குது. அந்த நேரம் நான் 2 தெரிவேன். அதுல கொஞ்சம் இழுவெல்லாம் இழுத்தேன்னு வச்சுக்க 4 நாளா தெரிவேன். என்ன பண்ணதுக்கு? இது வந்து பப்புனு டான்ஸோட தலையெழுத்து. ஆனா எங்களை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி சித்திரவதை இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சாலும் ஐயா ஆரக்குடி கருப்பசாமி அவர் வர்றப்ப ஒரு வைக்க இருக்காது. அவர் வந்தாதான் எங்களுக்கு வகுத்தறிச்சலா இருக்கு. என்ன பண்ணதுக்கு? இருக்கட்டும், பப்புனு வாங்கிட்டு வர அப்படித்து பிடிக்க வாத்தியார வந்த இடமும் சரியில்லை. இந்து மதம் பெற்றெடுக்க இஸ்லாமிய மதம் பால் கொடுக்க கிறிஸ்துவ மதம் கல்வி தர மும்மதத்தின் மண்ணிலே முளைத்திட்ட ரோஜா எங்கள் முத்து ராமலிங்க தேவர் என்னும் ராஜா தென்னகத்தின் மன்னகர் ஆதிமேல காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே தென்னகத்தின் மன்னகர் ஆதிகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே சேது நாடு கண்ணெடுத்த சீதரமே அவர் சிறப்புகளை பாடி வாழும் நாங்களுமே சேது நாடு கண்ணெடுத்த சிங்கமே சிறப்புகளை பாடி வாழும் நாங்களுமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே மக்களோட குறைகளை தீர்த்தவரா அவர்கள் நிலங்களை ஒழுங்கிட கொடுத்தவரா மக்களை குறைகளை தீர்த்தவரா அவர்கள் நிலங்களை ஒழுங்கிட கொடுத்தவரா அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா அவர் கல்வி பயன்
வசதி பல செய்தவரா அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா கல்வி பயல வசதி பல செய்தவரா காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே எல்லாம் அல்ல பசுமன் கண்டெடுத்தா ஊனா முத்திரமலைங்க தேவரையா புகழை பாடுவதற்காக கைத்தட்டி அன்புள்ளவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆகிய காலத்தின் கட்டாயம் அதனால சிறப்பான முறை வாய்ப்பாட ஆரம்பிச்சிடுறேன். நமது விழாக்குளம் மாநகர் கண்டெடுத்த அருள்மிகு ஸ்ரீ நிறைகுளத்து ஐயனார் கோவில் புறவி எடுப்பு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இவருக்கு மேடையில் மிக சிறப்பாக உங்கள் முன்னால் அருமையான முறையில் சிறந்த முறையில் விழாக்குளம் எம் செல்வம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி அவர்கள் உபயோகமாக தஞ்சை EM கனி கலைக்குழுவினர் கரகாட்டம் மற்றும் வெகு சிறப்பாடையவர் மற்றும் மேலும் விழாக்குளம் முதல் கரை மற்றும் நிறைகுளத்தான் செல்வி அவர் சார்பாக கேரளா சண்டை மேலும் நிகழ்ச்சி தொகு மற்றும் வீரர்பாக கிராமத்து சார்பாக கொக்காடி கிராமணிக குழுவினர் சிம்லா மேலும் வருகை தந்து மிக சிறப்பாக நடைபெறும் மற்றும் அன்று மாலை இரவு விழாக்குளம் கிராமத்து சார்பாக மாபெரும் அன்னதானம் நல்லது ஒரு அன்னதானம் இப்படி இருக்குன்னு சாப்பாடுனா அருமையான முறையில் சிறப்பாக இந்த நாடகத்திற்கு அசுமையாக விழாக்குளம் மாணவர் எடுத்த பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா சிங்கார கலைஞர்கள் அன்பு சார்ந்த கிராமத்து சார்பாக பெரியவர் சார்பாகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் வெள்ளையனே வெளியர் என்று வீர முழக்கமிட்டு வீர வாண்டிய கட்டபொம்மன் என்னும் வரலாறு சரித்திர நாடகம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் ஆரைக்குடி மாநகர் எடுத்து கருப்பசாமி அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியில் பகதூர் வெள்ளையா நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் மற்றும் ராஜகோபாலபுரம் மாநகர் எடுத்த மகேஸ்வரி அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியில் வெள்ளையம்மாள் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் மற்றும் வசன பேரரசு வசன சொல்லகன் உப்புளிக்குண்டு மாநகர் கண்டெடுத்த பாண்டி அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியில் கட்டபொம்மு நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் நம்ம சிதம்பரம் மாவட்ட சங்கர் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியில் ஊமத்துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் அன்பு மாமா தேனிசி தெம்மாங்க புகழ் பல பாடல் முறை படத்தை காட்டிருக்கும் வீர ஆலாங்குளம் கண்டெடுத்த தெய்வேந்திரன் அவர்கள் இவருக்கு முடியில் தானாவதி பிள்ளை அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் அன்பு தம்பி எங்கு செல்ல விட்டு கீழத்துவல் மாற்ற கண்டெடுத்த வசந்தகுமார் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியில் காலான் துறை அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் கொளிஞ்சிப்பட்டி மாநகர் எடுத்த போதகுரு SK போதகுரு அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியில் கம்பளமன் பட்டாளம் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பேரை சொல்லியே வாய் வலிச்சு போச்சாரா இந்த நாடகத்துக்கு அதற்கு அடுத்தபடியாக இங்கு உங்கள் முன்னால் 6 மணி மிஸ் கொண்டிருக்க 6 மணி சக்கரவர்த்தி சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகாமல் இருக்கும் மாரநாட்டு கருப்பசாமி மனசு கத்த வழிய சொல்லு அந்த மாரநாட்டு கோயில் பக்கத்துல சுள்ளங்குடி மாநகர் கண்டெடுத்த டபிள்யூ ஜெயரமேஷ் அவர்கள் 6 மணி அனுப்பியிருப்பார். மல்லிகப்பு மணக்குதம்மா மரபகுல சீமையிலே முள்ளப்பூ மணக்குதம்மா இங்கே முள்ளப்பூ மணக்குதம்மா முக்குளத்தோர் வாசலிலே மல்லிகப்பு மணக்குதம்மா மரபகுல சீமையிலே
எல்லாருக்கும் நன்றி. அருமை. ஏன்னா பசும்பொன் தேவரையா பற்றி பேசினா நிறைய பேசலாம், நிறைய பாடலாம். ஆமாம். என் ஐயா அவர்கள் அவ்வளவு சிறப்பான ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. ஐயோ இந்த வண்டி இன்னும் படுக்க மாட்டுது. என்ன உன் பிரச்சனைதான் என்ன? கூத்த கெடுக்குமா குருனிட்டு மொத்த நாடத்தையும் கெடுக்கிறியே. அதைத்தான் இந்த வண்டி படுக்காது போலப்பா நாடத்திற்கு. இந்த நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், வாங்குற காசுக்கு நாங்கள் தான் கத்துறோம்னா நீ ஏன் விதி வந்து கத்துற? முருகா இந்த நாடகத்திற்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பேசவா மண்டே குழப்பி விட்டுறாப்புல. இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் மிருதக பரிசு கொடுக்க மிருதக சக்கரவர்த்தி எங்க சென்றாலும் வெற்றிக்கூடிய எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் பல மாநிலம் உருவாக்கி கொண்டிருக்கும் அரசகுலம் டிவி ஜெயமோல் அருமை மாணவருமாய் நமது மானாமதுரை பார்த்து இருக்கும் கள்ளிக்குடி மாணவர் கொண்டெடுத்த VM சிங்கதுரை அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மிருதங்கம் தப்பினன் டோல். அன்பு மாமா இடங்கண்டு தொழுகிற இளங்கண்டு பயம் அறியாதுப்பா, அதனால துணிஞ்சு அடிக்குது. மாமாக்கு நன்றி. அதற்கு தவிர இந்த நேரத்திற்கு செல்லப்பிள்ளாக திகழக்கூடிய அன்பு சித்தப்பன் மதுரை அழகுரோவில் மாநகர் வருகாமருக்கும் மீனாட்சிபுரம் மாநகர் எடுத்த தனிக்காட்டு ராஜா MM சைடு குத்து சரவணகுமார் அவர்கள் ஆல்ரவுண்ட் சைடு ரவுண்ட். அருமை ஒருபான சோத்துக்கு இடங்கண்டு வாசிக்கணும். கண்டிப்பா இளங்கண்டு பயம் மரியாதை இடங்கண்டு தொழில் மாதிரி. என்னங்க இந்த ஏரியா தான் என்னை வளர்த்து விட்டதே. கண்டிப்பா நானும் 16 வருஷமா வாசிக்கிட்டு இருக்கேன். தம்பி வாசிப்பேன் தெரியும். இன்னைக்கு டயத்துக்கு அனுசரிச்சு வாசி. ஆமா வேற இல்ல, அது கிராமத்தை மதிக்கணும்ல, அதனால இடங்கண்டு தொழில் பண்ண அது உண்மை. இந்த நாட்டுக்கு சிறப்பாக தலைமை கொடுக்கும் அன்பு சித்தப்பன் கீழே காஞ்சி போன கீழே காஞ்சிரமால கண்டு எடுத்து SP கிளாமர் என்ற ராமரவன் சீனன் தாளம் சப்பு நல்ல சப்பு பல்லு படாம சப்பு. இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் இங்கு சிறப்பாக எங்களையும் மதித்து யூடியூப் எடுத்து கொடுக்கும் ஆலடி வெட்டி கண்டெடுத்து மகேசன் அவருக்கும் மற்றும் எங்க தேவர் மீடியா அண்ணாவுக்கு நன்றிகளை நெஞ்சார் தெரியப்படுத்துகிறோம். நல்லதை மட்டும் போடுங்க, கெட்டது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் ஆஃப் பண்ணிருக்க. சும்மா இருப்பா, கமெண்ட்ல கமெண்ட் பேசுறாங்க, நீ சும்மா இருக்க மாட்டியா? அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் என்ன உதுத்துட்டேனே. என்னைக்கு யூடியூப்ல முகம் தெரிய ஆரம்பிச்சோம், வீட்டில் அடி வாங்கி நான் உதுத்த முடியா போயிட்டு. ஐயா உதுத்தால்தான் ஊருக்கு ராசா. ஒரு ரசம் தெரிஞ்சுக்க, கோவப்பட்டோம்னா 10 ரூபா சம்பாதிக்க முடியாது. அதே போல பொண்டாட்டிக்கிட்ட ரோசப்பட்டோம்னா உருப்படியா கஞ்சி குடிக்க முடியாதுப்பா. சோத்துக்கு விரல சுப்பிட்டு தெரியணும். யாரெல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறாங்களோ அந்த ஆளு பிள்ளை கொடுத்து வச்ச ஆளு தெரியுமா உங்களுக்கு? அடிக்கிற கை தானப்பா அணைக்கும். வாழ்க்கையில் நல்லா பொண்டாட்டி அடி வாங்க கற்றுக்க. என் வீட்டிலலாம் எப்போ பார்த்தாலும் டிவி சவுண்டு கொக்காமக்கு 100ல் தான் வைப்பேன். என்ன அடிக்கிற அடி வெளியே ஏற்கக்கூடாதுரா, வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் தெரியுமா? அப்படி இந்த ஒரு விஷயம் தெரியுமா சித்தப்பா, மனுஷனாக பிறந்துட்டா எல்லா பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்தில் யாருமே கிடையாது. மனுஷனுக்கு பிரச்சனைன்னு இருந்தால் தான் கோயிலில் இருக்கிற சாமிக்கு அர்ச்சனை. ஆனால் சில பேர் சாமியவே ஏமாத்தியாம்பா. ஆமாம், சாமியவே ஏமாத்துறான்லாம் இருக்குது. ஆமாம், ஒரு 3 நாட்டுக்காரங்க ரொம்ப நண்பராக இருந்திருக்காங்க. ஒரு அமெரிக்காக்காரன், ஒரு ரஷ்யாக்காரன், ஒரு நாள் நம்ம தமிழ்நாட்டுக்காரன். சரி, 3 ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா 3 முண்டையுமே பிச்சை எடுக்கிறாங்க வெளியே சொல்லாம கோயில்ல உட்காந்து. இது அந்த சாமி பார்த்துக்கிட்டே இருக்கு. 10 வருஷமா பிச்சை எடுக்கிறாங்க. இவங்களுக்கு வேணும்ன்ற வரத்தை கொடுப்போம்னு சாமி முன்னாடி தோன்றுச்சு. அடே மனித பூச்சிகளே, உங்களுக்கு என்னடா வர வேணும் சொல்லுங்க அப்படின்னு அமெரிக்காக்காரன் எந்திரிச்சிருக்கேன். ஐயா ரொம்ப கஷ்டப்படுறேன், என் நாட்டில் போய் நான் நகைக்கடை கட்டி பொழைக்கலான்னு இருக்கேன். எனக்கு தங்கம் இருந்தா நான் எப்படியோ பொழைச்சுக்கிறேன். கடவுள் 10 தங்கம் இது ஒரு விஷயமாடா. பக்கத்துல 3 பாறாங்கல் கிடந்திருக்கு. அதுல பாறாங்கல்ல கடவுள் இந்த ஆள் காட்டி விரல் இருக்குல்ல, அதை நீட்டி டிஸ்ன்னு இருக்காரு. அந்த பாறாங்கல் தங்கமா மாறிடுச்சு. அமெரிக்காக்காரன் உருட்டிக்கிட்டே ஓடிட்டான். 2வது ரஷ்யாக்காரன் உனக்கடா வேணும், எனக்கு வைரம் வேணும்ன்றியா. 2வது பாறாங்கல் வைரமா மாறிடுச்சு. அவன் இந்த வீட்டு ஓடி போயிட்டான். 3வது நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ரெட்டியா நிக்கிறான். அடே இவன் கொஞ்சம் கிறிசு கட்ட வயல்ல, உனக்கு என்ன வேணும்?
தங்கம் வேணுமா வைரம் வேணுமா சொல், எதை கேட்டாலும் தர்றேன். இவன் மேல எங்கேயும் பார்த்திருக்கான். கடவுளே எனக்கு தங்கமும் வேணாம் வைரமும் வேணாம், வேற என்னடா வேணும்? அந்த டிஸ் டிஸ்ன்றல அந்த விரல் மட்டும் வேணும் இருக்கான். இதை நீ டிஸ் டிஸ் இவன் மொத்தமா சுருட்டி ஓடலாம். சித்தப்பு வாழ்க்கையில ஒருத்தரை ஏமாத்த நினைக்கிறோம், நம்ம முதல் ஏமாறோம்னு அர்த்தம். மனுஷனுக்கு காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஒரே ஒரு குட்டி கதை சொல்லிட்டு ஓடிரவா? ஏன்னா ஸ்மால் ஸ்டோரி. நல்லது பண்ணலாம், ஆனா யாரு வேணாலும் நல்லது பண்ணுங்க. ஒருத்தர் முடியாம இருக்காங்களா உதவி பண்ணுங்க, வேணாம்ல. ஆனா நல்லது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு காட்டுக்குள்ள ஒரு யானை ஒண்ணு இருந்திருக்கு. காட்டுக்குள்ள நல்ல முரட்டு யானை. சரி, இந்த யானைக்கு என்ன கெட்ட பழக்கம்னா யாரை பார்த்தாலும் நல்லது பண்ணணும்ன்ற எண்ணம் அந்த யானைக்கு இருக்கு. ஓஹோ, யாரை பார்த்தாலும் நல்லது பண்ணணும், யாரை பார்த்தாலும் நல்லது பண்ணணும். ஒரு நாள் இந்த யானை நடந்து நடந்து இலப்பாரணம் ஒரு மரத்துல போய் அசந்து படுக்க. அந்த நேரம் காத்து சிலு சிலுன்னு அடிக்க மரத்துல இருந்த குருவி கூடு 3 முட்டையோட யானை முன்னாடி தொப்புன்னு. ஆமாப்பா, இந்த யானை பார்த்துச்சு, ஐயோ முட்டையோட கூடு கீழே விழுந்துருச்சு. இந்த யானை என்ன பண்றான? நல்லது பண்ற யானை. இந்த தும்பிக்கையை கொண்ட தூக்கி மரத்து மேல யானை வைக்க, மறுபடியும் காத்தடிக்க, கூடு கீழே விழுக. 3 முட்டையில ஒத்த முட்டை சொத்து விழுந்த வேகத்துல மிச்சம் 2 முட்டை இருக்கு. யானை பாச்சு, ஐயோ 3ல ஒத்த முட்டை உடைஞ்சு வச்ச, சரி 2 முட்டை இருக்குல்ல, இதையாவது காப்பாத்துவோம். மறுபடியும் தூக்கி மேல வைக்க, மறுபடியும் காத்தடிக்க, மறுபடியும் கூடு கீழே விழுக. 2வது முட்டையும் தெரிச்சு. இந்த யானை பார்த்துச்சு, ஐயோ 2 முட்டையும் தெரிச்சு போச்சு, இருக்கிறது ஒத்த முட்டை. ஆமா, இந்த ஒத்த முட்டையாவது நம்ம காப்பாத்தி ஆகணும். மறுபடியும் மேல தூக்கி வச்சா மறுபடியும் காத்தடிக்கும், மறுபடியும் கீழே விழுகும், மறுபடியும் முட்டை உடையும். இந்த தாய் குருவி வந்து பார்த்துச்சுன்னா முட்டையை காணாம ஏமாந்து போகும். அதனால அந்த யானை என்ன பண்ணுச்சா, நல்லது பண்ணுன்ற யானை மேல தூக்கி வச்சாதானே முட்டை உடையுது. இந்த முட்டையை எப்படி குருவி உட்காந்து அடகாக்குதோ, தாய் குருவி அறந்துட்டுக்கு நம்மளும் உட்காந்து அடகாப்பம்னு இருக்கிற ஒத்த முட்டையில ஏறிக்கிட்டு உட்காந்துச்சா யானை. என்ன ஆச்சு? கடைசியில முட்டை தரிச்சதா மிச்சம். சரி, இதுல என்ன தெரியுது? நல்லது பண்ணணும் தெரிஞ்சா மட்டும் போதாது, எப்படி பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். அதே போல ஒரு முக்கியமான விஷயம், அருமையான மைக் செட், சிறப்பான முறையில் அன்புக்கான அரசன் எங்கு சென்றாலும் வெற்றி முரசு கொடுக்கூடிய கிராங்கோட்டு மாநகர் எடுத்த இருப்பு மானாமதுரை நமது அன்பரசன் ஆடியோஸ் அவர்கள் சிறப்பான முறையில் அன்பரசன் 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 ஹலோ அருமையான முறையில் அன்பரசன் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணியாற்றுகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளை நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு உங்கள் முன்னால் சிறப்பாக நாட்டியம் ஆட கத்துக்கூடிய மங்கை மதுரை மாநகர் எடுத்த படுக்க குத்து பவதாரணி அவர்கள். என்ன சொல்ற, நல்லா பாரியா நோடிச்சா, அப்படியே போட்டு நோடிச்சல அடுத்து கூட ஆடும். அதனால படுக்க குத்து பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சுக்கு மஞ்சள் தருவாளோ, தேராட்டம் வருவாளோ, ஏமாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாள், முத்துயிதழ் முத்தம் ஒன்று தருவாளாம். பாத்துக்கிறோம், வரட்டும். அருமையான முறை என்னங்க, சரி சரி இருக்கட்டும். கொட்டகமே சிஎம் பாலன் பூச்சினேந்தன் புதூர் சிவகங்கை மாநகரம் இளைஞர் பிள்ளைதான் ரமேஷ் பெட்டிக்கார. உனக்கு ஒரு மெசேஜ் சொல்றேன் கேளுங்க. இந்த புலி இருக்குல்ல, கடிக்கிற புலி, இந்த புலிக்கு முன்னாடி ஓடுற மானும் பொம்பளைக்கு பின்னாடி போற ஆணும் நிச்சயம் அடிவத்தே சாவாங்கலாம். ஒழுக்கமா இருந்துக்க, பெட்டியை வித்துறாத. இப்ப திருந்திட்டான். சரி சரி. விழாவிற்கு வருகை தரும் பக்தோடியில் பொதுமக்கள் பெருந்தலாக வருக வருக. இப்படிக்கு விழாக்குளம் கிராம பொதுமக்கள் ஐயனார் செவன்ஸ் கபடி குழு மற்றும் இளைஞர் மற்றும் அனைத்து மகளிர் சங்கம் தேவர் பேரவை விழாக்குளமானது இருந்து கொண்டு இந்நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்புள்ள மதுரை கூட உசிரிய மாநகர் எடுத்த எம் முத்தப்பா ராஜ நடிகர் அவர்கள் மகனுமாகிய அன்பு மாமா எம் ராஜா அவர்கள் இருந்து கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணிய ஏமா அழைச்சிட்டு வரேன். ஆகியால் அனுப்பிச்சுடுறேன். அதுக்கு தான் இருக்கேன். உங்கள் முன்னால் பப்புனான் எடுத்துக்கொண்டிருப்போம். அவர் வேற வெறி உண்டு பார்த்துருக்காப்புல. பப்புனா எடுத்துக்கொண்டிருப்போம். மதுரை ஏர்போர்ட் அறியாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர் திசை பிள்ளையமாகிய சோழங்கூர் என்ற குட்டி கிராமத்தை சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பப்புன் காமிக்கு திரைப்படத்துக்கு நன்றி வணக்கம். ஏன் இவ்வளவு வேகமா ஓடிக்கிறேன்? ஆமா, நம்ம ரொம்ப நேரம் எரிச்ச மயிரா இருக்கும், அதை வச்சு ஓடிடும். இந்த கல்லர் மரவர் அகமுட்டை ஏற்கனவே ஆனையா, கல்லர் மரவர் அகமுடைய வம்சம் தானையா, வம்சம் தானையா, அவர் கண்டனருள் பெற்ற எங்கள் தேவர் தானையா, வரலாறு கண்டெடுத்த தெய்வம் தானையா, வரலாறு கண்டெடுத்த தெய்வம் தானையா, வாழ்க்கையே தெய்வீக பிறப்பு தானையா, வாழ்க்கையே தெய்வீக பிறப்பு தானையா, கல்லர் மரவர் அகமுடைய வம்சம் தானையா, அவர் கண்டனருள் பெற்ற
அகிலமெல்லாம் வணங்கும் எங்கள் கடவுள் தானையா அவர் அகிலமெல்லாம் வணங்கும் எங்கள் கடவுள் தானையா கண்டர் மரவர் ரகமுடைய கைவதானையா கந்தன் அருள் பெற்ற எங்கள் தேவதானையா வரலாறு கண்டெடுத்த தெய்வதானையா ஒரு வாழ்க்கையை தெய்வீக ரகமுடைய கடவுள் தானையா கந்தன் அருள் பெற்ற எங்கள் தேவதானையா முந்தி முந்தி விநாயகரே எங்கள் 30 முக்கோடி தேவர்களே பசுமுன்னில் பிறந்தவரா மரபர்குல சீமானாம் நாம் தேவரை எண்ணி பாட வந்தே பாமரள் நானுந்தானே தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு தேவரையா எங்கள் தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு பசுமுனிலே ஐயா பசுமுனிலே பிறந்தவரா தேவர் பாசத்தோடு வாழ்ந்தவரா தேவர் பசும்பொன்னிலே பிறந்தவரா அவர் பாசத்தோடு வாழ்ந்தவரா தேவரையா எங்கள் தேவரையா தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவர் மகான் போல இங்கு யாரும் இல்லை காட்டு நம்ம தேவரையா பாட்டு எந்த கூட்டமும் மயங்கும் நம்ம தேவரையா பாட்டு நம்ம பசுமொழியிலே பிறந்து வளர்ந்த தேவரையா பாட்டு அவர் மரபகுலே அவர் மரபகுலே அவர் மரபகுலே மாணிக்கம்மா தேவர் மங்காத திருவிளக்கா தேவர் மரபகுலே மாணிக்கம்மா ஐயா மங்காத திருவிளக்கா தேவரையா எங்கள் தேவரையா தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு வரும் தேவரையா பாட்டு இந்த பூங்குயில் ரகத்தில் வரும் தேவரையா பாட்டு நம்ம நாட்டுக்காக உழைத்து வந்த திருமகனார் பாட்டு நம்ம பூங்குயில் ரகத்தில் வரும் தேவரையா பாட்டு நம்ம நாட்டுக்காக உழைத்து வந்த தேவரையா பாட்டு தேவரையா நம்ம தேவரையா நம்ம தேவரையா மனசு வச்சாரே என்ன பாட சொல்லி வரம் வந்தாரு நம்ம தேவரையா மனசு வச்சாரே என்ன ஊருலகம் பேச வச்சாரு தேவரையா எங்க தேவரையா நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு பசும்பொனிலே அவர் பசும்பொனிலே பிறந்தவரா தேவர் பாசத்தோடு வாழ்ந்தவரா ஐயா பசும்பொனிலே பிறந்தவரா
தேவர் பாசத்தோடு வாழ்ந்தவரா தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு எல்லாருக்கும் நன்றி மத்தா செய்யமங்கலத்தை சேர்ந்த கோடீஸ்வர் குமார் அவர்கள் ஐயா பாடலை பாராட்டி 200 ரூபா அன்பளி கொடுத்துருக்கார். நன்றி. விழாக்குளம் தங்க தென்னரசு ஆர் முத்துமணியா விழாக்குளம் ஆர் தென்னரசு தங்கம் முத்துமணி அவர்கள் சார்பாக தேவரையா பாடலை போராட்டி 500 ரூபா அன்பளி கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி. இருக்கும் போது வந்து கொடுத்தாங்கன்னா அதை கண்டுக்கிறாதே நீ இருக்கட்டும். இருந்தாலும் கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெயரவிசனே வணக்கம். நல்லா இருக்கியா? என் கூட இருந்துமா நீ நல்லா இருக்க? அவர் கூட தானே இருக்கேன் நானு. அவனே என் கூட இருந்துக்கிட்டு நாசமா போறேன். இருக்கட்டும். வணக்கம் அப்போ வணக்கம். நல்லா இருக்கியா? மரியாதையா முன்னாடி கொணற்ற இல்ல பணிவு. மாமா பேபி என்ன மாமா என்ன பண்றீங்க? எப்ப நக்குறேன் என்ன பண்றீங்கன்னா சிகப்பு அங்கேயும் சிகப்பு இருக்கட்டும். மாமா வணக்கம். மாமா நல்லா இருக்கீங்களா? ஐ LOVEU அப்படின்னா ஐ லவ் யூ. ஓ ஐ லவ் யூ டூ. கடைசி வரைக்கும் நம்ம மிருதங்க வாச்சிக்கிட்டே தெரிய வேண்டியது. ஐயோ ஐயோ. அப்போ வணக்கம் ஐயா. வணக்கம். உன் தலையெழுத்து குண்டியை பார்த்து அடிக்கிறத பொத்துக்கிட்டு அதோட நெல் இருக்கட்டும். இருந்தாலும் பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பாதி வண்டி பொய்யா சாஞ்சிருச்சு. இருக்கட்டும். அதுக்கெல்லாம் 5 நாள் நாங்கள் கிடையாது. ஆமா எதுக்கு அஞ்சக்கூடாதுன்ற மைண்ட்ல வந்து வந்துருவாங்க. அப்படியா? நான் இப்ப இல்லைங்க. எல்லாரும் எந்திரிச்சு போனாலும் சரி, இல்ல மண்ணை வாரி தூத்தி விட்டு போனாலும் சரி, இல்ல எங்களை செருப்டி அடிச்சாலும் கூட அதை பத்தி கவலைப்படாத ஆள் நானும் தங்கராஜம். 2 பேரும் உதுத்துட்டான். இருக்கட்டும். அந்த தங்கராஜ் வந்து நல்ல பெருமையா சொன்னேன், என் காதுல விழுந்துச்சு. நீ வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் கவனிச்சுக்குருவான். அவரை அந்த கோமாளி நாய் அப்புறம் பாத்துக்கிறேன். கொஞ்சம் மரியாதை பேசுங்க. நாடகத்துக்கு அவர் அதே நீ மரியாதை எல்லாம் பேசும்போது வாயில என்ன பழமா வச்சிருந்தா? அருமையான கேள்வி. நான் பேசவே இல்ல. உங்களை தப்பா பேசுறாரு. அண்ணன் தான் பேசுறாரு. அந்த பிள்ளை கேட்டதுக்கு பதில் சொல்லு தம்பி. அதே நீ லூசு முண்டை என்ன சொன்னாரு? அப்படின்னும் போது பெட்டிக்கார பேசாம இருந்தாரு. ஆனா நான் சும்மா விடுவேனா? சும்மா விட மாட்டியா? அவ என்ன வார்த்தை கேட்டேன் தெரியுமா? என்ன லூசு முண்டைன்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் சும்மா விடுவேனா? என்னப்பா சொன்ன? ஆறா சொன்னது நல்ல முண்டை ஆண்டான்னு. இப்பதான் செருப்டி அடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் காரணத்தினால ஆரம்பமா அடிச்சுட பக்கத்துல வா.
செஞ்சீங்க